நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் இப்போ ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு பிளான் பண்ணுறீங்களா? சூப்பராக படிப்பீங்க. அதுக்கு மேலே குருனோட பார்வை டைரெக்டாக உங்கள் சுயஸ்தானத்தில் இருக்குது. அப்போ இந்த காலகட்டம் தீர்க்கமான முடிவு. வாழ்க்கையில் ஒரு நிம்மதியே இல்லாமல் ஓடிக்கிட்டே இருந்தவங்களுக்கு நிம்மதியை கொடுப்பது தான் 9ஆம் இடத்துல அமர போகிட்ட குரு பகவான் செய்கின்ற செயல். அப்போ குருவை நம்ம என்ன பண்ணலாம்? ஆட்டோமேட்டிக்காக வெல்கம் பண்ணலாம். உங்களுடைய மனசு ரிலாக்ஸ் ஆக போகுது, உங்கள் சிந்தனைகள் சிறப்பாக போகுது. நான் வந்து எனக்கு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன்ப்பா, ஒரு சிஇஓ அளவுக்கு இல்லை, நான் வந்து மேனேஜராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அடுத்த கட்டமாக நகர்றதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது முயற்சி எடுத்தால் நிச்சயமாக நடக்கிறதுக்கான பிராப்தி அப்படிங்கிறது இருக்கும். உண்மையான உறவுகள், உண்மையான காதல் வெற்றி பெறும். திருமணத்துக்காக காத்திருக்கிற விருச்சிகராசி என்பவர்களுக்கு காதல் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பு, திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்பு, தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. ஆல்ரெடி வந்து பாருங்க, லவ்னால ரொம்ப சஃபர் ஆகுறேங்க. நான் ஒரு பிள்ளையை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணேன், அந்த பிள்ளையை ஏமாற்றிட்டு போயிடுச்சு, அதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறேன். கஷ்டமே படாதீங்க, உண்மையாகவே அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக இருந்துச்சு அப்படின்னு இந்த காலகட்டத்தில் அந்த பிள்ளையை வந்து சேரும். அந்த அனாவசியமாக வந்து வார்த்தைகளை மட்டும் விட்டுறாமல் இருக்கிற உறவை அழகாக சேகரிக்க, எப்படி ஒரு குருவி கூடு கட்டினா ரொம்ப அழகாக வந்து பாதுகாக்கிற மாதிரி உங்களுடைய சொந்தங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப வளமாக இருக்கும். சின்ன அளவிலாவது மாலை, மரியாதை, அந்தஸ்து, அவார்டு, ரிவார்டு உங்களுக்கு கிடைக்குங்க. அப்பாக்கும் உங்களுக்குமான உறவு நல்லா இருக்கும். அப்பானோட ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படின்றது வரும். அப்பா வெளிநாடு போய் சம்பாதிக்கிறதுக்கான பிராப்தம். விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் சுய ஜாதகம் பார்க்க வரும்போது கேட்குற கேள்வியே முக்கியமான கேள்வி சிலதுங்க. என்ன அப்படின்னா, மேடம் நாங்கள் காலபுருஷனுக்கு 8ஆம் பாவம்னு சொல்கிறாங்க, அதனால் சபிக்கப்பட்ட ராசி அப்படின்றாங்க. ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டத்தை அனுபவிக்கணுமா, ஏதோ ஒரு விதத்தில் ஏமாற்றத்தை அனுபவிக்கணுமா, ஏதோ ஒரு விதத்தில் துரோகத்தை சந்திச்சே ஆகணும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மைதானா? இல்லை அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகைப்படுத்தப்பட்ட ஜோதிட கருத்துக்களா அப்படின்றது கேட்குறீங்க. முதல்ல ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, அது மிகைப்படுத்தப்பட்ட கருத்துக்கள் கிடையாது, உண்மையான கருத்துக்கள் தான். ஆனால் அந்த கருத்துக்களில் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குது. அது என்ன? உங்களை பொறுத்த வரைக்கும் ஏமாற்றம் நல்லது, துரோகம் நல்லது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நோய்வாய்ப்படுறது நல்லது. எப்படி? பல ஏமாற்றத்தை சந்திக்கும் போது ஒரு ஏமாற்றம் நடுமண்டையில் நச்சுன்னு வந்து அடிக்கும். அந்த ஏமாற்றம் தான் நம்ம வாழ்க்கையை மேலே 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 நம்ம உயர்த்தின்னு போகிறதுக்கு ஒரு பெரிய காரணியாக இருக்கும். ஆக விருச்சிக ராசி இந்த மாதிரி அப்படி ஆகிடுவோமோ இப்படி ஆகிடுவோமோ அப்படின்னு யோசிக்காதீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்கிறேன்னு தெளிவாக கேட்டுக்கோங்க. உங்களை பெருசாக 100 அடி ஆழம் தோண்டி உங்களை புதைச்சி வச்சாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முளைச்சி வருவீங்க, ஆலமரமாக தழைச்சி நிற்பீங்க. காரணம் என்ன? இந்த அம்மா சும்மா ஏதோ ஒன்று சொல்லுதுப்பா அப்படிலாம் கிடையாது. ராகுவும் கேதுவும் உச்சமடையக்கூடியது விருச்சிகத்தில். ஒரு ராட்சஸ் இல்லை, 2 ராட்சஸ் விருச்சிகம் அடைகிறாங்க. ஒரு ராட்சஸ் இல்லை, 2 ராட்சஸ் உச்சமடைகிறது விருச்சிகத்தில். ஆக கண்டிப்பாக உங்களோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா சாதனையை நோக்கி. என்ன ஒன்றே ஒன்று யோசிக்கணும், ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மைண்டை எப்பயுமே ஸ்டேபிளாக வச்சுக்கணும். ஏதாவது ஒரு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா தீர்க்கமான முடிவு, உறுதியான முடிவு, இறுதி வரை அதே முடிவு அப்படின்றதுல ஸ்டிக் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பர், கவலைப்படணுன்றதில்ல. சரி, முதல்ல வந்து பாருங்கள், உங்கள் பிரச்சனையெல்லாம் போக்குறதுக்கு சனியே பஞ்சம சனியாக வந்திருக்கான். என்னென்னலாம் உங்களுக்கு பஞ்சம் அத்தனையும் போக்கக்கூடிய பொசிஷனில் சனியே இருக்கான். ஃபஸ்ட்டு சனி சப்போர்ட்டிவாக இருக்கார், மற்றவங்களை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அதுக்கும் மேலே குரு பகவான் கடந்த வருடம் அஷ்டம குருவாக இருந்து அசிங்கப்படுத்தினா, அவமானப்படுத்தினா, செய்யாத தப்புக்கு ஒரு தண்டனையை கொடுத்தா, ஒரு சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸு, சர்ஜரிஸு, அசிங்கம், அவமானம், நம்ம வாழ்க்கையில் ஒரு சேர்க்கையினால், வாழ்க்கையில் வந்த உறவுனால நிறைய பட்டுட்டோம். இப்போ அதே குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கிய குருவாக இருக்கான். எந்தெந்த விதத்துலாம் உன்னை அசிங்கப்படுத்தினேன் அத்துணை விதத்துலையும் நான் உன்னை சப்போர்ட் பண்ண போகிறேன், அத்துணை விதத்துலையும் உனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருமை சேர்க்க போகிற அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் இருக்கான். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் இப்போ ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு பிளான் பண்ணுறீங்களா? சூப்பராக படிப்பீங்க. அதுக்கு மேலே குருனோட பார்வை டைரெக்டாக உங்கள் சுயஸ்தானத்தில் இருக்குது. அப்போ இந்த காலகட்டம் தீர்க்கமான முடிவு, உறுதியான முடிவு, இறுதி வரை முடிவு அப்படின்றது நீங்கள் ஸ்டிக் ஆன் பண்ணுவீங்க. ஸோ சக்ஸஸ் அப்படின்ற டெஸ்டினியை சாலிடாக அடைஞ்சிடலாம். அதே மாதிரி உங்கள் முயற்சி தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி வந்து பாருங்கள், லவ்னால ரொம்ப சஃபர் ஆகுறேங்க. நான் ஒரு பிள்ளையை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணேன், அந்த பிள்ளையை ஏமாற்றிட்டு போயிடுச்சு, அதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறேன். கஷ்டமே படாதீங்க, உண்மையாகவே அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக இருந்துச்சு அப்படின்னு இந்த காலகட்டத்தில் அந்த பிள்ளையை வந்து சேரும். அந்த பிள்ளை உங்கள் வாழ்க்கைக்கு ஒத்து வராது அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் சாலிடாக உங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்கிடுவார் அப்படின்னு சொல்ல இந்த காலகட்டம் உன்னதமான ஒரு காதல் அப்படின்றது வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூஜி படிக்கிறதுக்கு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருக்கேங்க, சீட்டே கிடைக்க மாட்டேது. ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸ் செலக்ட் பண்ணுறேன். இந்த காலகட்டம் ரொம்ப எளிமையாக சீட் கிடைக்கும். சின்ன அளவிலாவது மாலை, மரியாதை, அந்தஸ்து, அவார்டு, ரிவார்டு உங்களுக்கு கிடைக்குங்க. அப்பாக்கும் உங்களுக்குமான உறவு நல்லா இருக்கும்.
அப்பானோட ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படின்றது வரும். அப்பா வெளிநாடு போய் சம்பாதிக்கிறதுக்கான பிராப்தம் அப்படின்றது வரும். ரொம்ப நாள் கழிச்சு குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, காசு நடமாட்டம் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளாக வைத்தியம் பண்ணிட்டு இருக்கங்க, குழந்தை பிராப்தமே இல்லை. இந்த காலகட்டத்தில் நிறைய விருச்சிக ராசி என்பது குழந்தை பேரு அப்படின்றது கிடைக்கும். அப்புறம் நாங்கள் ஆன் தி ஹோல் நீங்கள் பாருங்கள், எல்லாமே சாதகமான பலன்களாக தான் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்கள் முயற்சியை தீவிரப்படுத்துங்க. நீங்கள் ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணுங்கள். மைண்டை ரொம்ப ஸ்டேபிள் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இதெல்லாம் ஸ்டேபிளாக கொடுக்கக்கூடிய பொசிஷனில் தான் குரு இருக்காரு. இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணுறீங்க, பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி செய்கிறீங்க அப்படின்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எக்ஸலண்ட்டாக இருக்கும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், மேம் சொன்ன மாதிரி காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடம், கஷ்டம், நஷ்டம், துன்பம், துயரம் எல்லாமே இருக்குங்க. ஆனால் எல்லாமே ஒரு விடிவு காலம் கிடையாதா, ஒரு மாற்றம் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாற்றத்தையும் ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கையும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா உங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு. அதாவது 2ஆம் இடத்ததிபதி மற்றும் 5ஆம் இடத்ததிபதியான குரு பகவான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக 8ஆம் இடத்துல உட்காந்து வரவன் போகிறவன்லாம் உங்கள்கிட்ட வம்பெழுத்துருப்பேன். அந்த நம்ம இவர் இருக்கார் பார்த்தீங்களா, வடிவேல் ஒரு படத்தில் சுசான உட்காந்து டீ சாப்பிட்ருப்பார். ஒரு சின்ன வாண்டு ஒருத்தன் ஒன்றுக்கிட்டே வர்றியா, ஏய் தைரியமாக வர்றியான்னு சொல்லி இழுத்தோன்னே தலைவர் உடனே ஷூடாகி போய் சண்டை போட்டோன்னே அவர்கிட்ட 2 கிட்னியை போயிட்டாங்கம்மாங்களா. அதே மாதிரி தான் நீங்கள் காடு சுசானா என் வேலையை பார்த்தேன், யாரையும் நன்மே கஷ்டப்படுத்தலையா, நான் என் வேலையை பார்க்கேன், நிம்மதியாக இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு நினச்ச உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு 3 வருட காலத்தில் நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செஞ்சீங்களோ, யார் நல்லா இருக்கணும்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய வேலைகளை விட்டுட்டு அவங்களுக்காக வேலை செஞ்சீங்களோ அத்தனை நபர்களுமே உங்களை பாடாப்படுத்தி பம்பரமாக சுத்த வச்சாங்கல்ல. ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. இதுக்கெல்லாம் ஒரு மாறாக உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்காக ஒரு என்ன சொன்னால் வசந்த காலம் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்போ உண்டுனா குருவுடைய பார்வை ஒரு ராசிக்கோ ஒரு லக்னத்துக்கோ டைரெக்டாக 5ஆம் பார்வை கிடைக்கும் போது தான் அந்த வசந்த காலம் உறுதியாக உண்டாகும். இப்போ குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்திருக்காரு. என்னது 9க்கு வந்திருக்காரா? 9ஆம் இடத்துக்கு வந்தால் ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதாவது வாழ்க்கையில் ஒரு நிம்மதியே இல்லாமல் ஓடிக்கிட்டே இருந்தவங்களுக்கு நிம்மதியை கொடுப்பது தான் 9ஆம் இடத்துல அமரப் போகின்ற குரு பகவான் செய்கின்ற செயல். அப்போ குருவை நம்ம என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக வெல்கம் பண்ணலாம். உங்களுடைய மனசு ரிலாக்ஸ் ஆக போகுது, உங்கள் சிந்தனைகள் சிறப்பாக போகுது, எதை நினைக்கிறீர்களோ அதை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. இன்னும் இந்த அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, அப்புறம் கூட பிறந்தவங்க, இந்த சொந்தம் பந்தம் இவங்களுடைய பேச்சை கேட்டு நீங்கள் ஏமாந்தது போதும். உங்கள் மனசு உள் மனசு என்ன சொல்கிறது? ஏன்னா இயற்கையாகவே உங்கள் உள் மனசை கேட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்க மாட்டீங்க. மற்றவங்களுடைய பேச்சை கேட்டனால தான் லைஃப்பில், திருமண லைஃப்லேயும் சரி, காதல் விஷயங்களையும் சரி, வேலை விஷயங்களையும் சரி நிறைய பிரச்சனை சந்திச்சிங்க. இனிமேல் உங்கள் உள் மனசு என்ன சொல்லுதோ அதைப்படி கேட்டு நடங்க. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் தயவுசெய்து யார்கிட்டையும் சொல்லாதீங்க. நீங்கள் இந்த வேலை செய்ய போகிறீங்க அப்படின்னா சொல்லாமல் செஞ்ச வேலை எல்லாமே நீங்கள் வெற்றி பெற்றிருப்பீங்க. உண்மை தானே? யாரெல்லாம் நான் இந்த விஷயத்த சொல்லாமல் செஞ்சேன் சார், உண்மையிலே எனக்கு வெற்றி கிடைச்சிச்சு, இந்த விஷயத்தை நான் சொல்லிட்டு செஞ்சேன் சார், அதுக்கப்புறம் அடி மேலே அடி இடி மேலே இடின்னு விழுந்துக்கிட்டே இருக்கு சார், உண்மையா பொய்யா நீங்களே கமெண்ட்ஸ் கொடுங்க. ஏன்னா என்னைய பொறுத்த விருச்சிக ராசி ரகசியத்தின் பொக்கிஷம். நீங்கள் எதை சொல்லிட்டு செஞ்சீங்களோ அப்புறம் தான் உங்களோட செய்களில் நிறைய பிரச்சனை வரும். அதனால் உங்களுடைய முயற்சி வெற்றியாகும். ஆனால் யார்ட்டையும் சொல்லாமல் செஞ்சு முடிச்சுட்டு வெற்றி பெற்ற பிறகு சொல்லுங்கள். அதே போல் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சிக்கி சின்னமண்ணாகி, அதாவது கரும்பு எப்படி பார்க்கும்போது அழகாக இருக்கோ அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. அதை மிஷினுக்குள்ளே விட்டு புழிஞ்சு சக்கையை தூக்கி போடுற மாதிரி ஜூஸை குடிச்சிட்டு ஏப்பம் விட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் உங்களை காதலிச்ச லைஃப்பில் நீங்கள் யாரை நம்பி காதலிச்சிங்களோ அந்த ஒரு உறவு, ஒரு நட்பு எல்லாமே உங்களை ஏமாத்துச்சு. ஸோ இந்த நிலையிலிருந்து மாறப்போது உண்மையான உறவுகள், உண்மையான காதல் வெற்றி பெறும். திருமணத்துக்காக காத்திருக்கிற விருச்சிக ராசி என்பவர்களுக்கு காதல் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பு, திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்பு, தன்னைத்தானே அறிந்து தன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. 12 வருடத்துக்கு பிறகு குரு உங்களை 5ஆம் பார்வை மூலமாக பார்க்கறனால அம்சங்களை அள்ளித்தர போகிறார். ஜாக்பாட் உங்களுக்கு தான். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போது இந்த குரு பயிற்சி? ஸோ நம்ம இன்ன வரைக்கும் நாடியில் தான் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப செம்மையாக இருக்க போகுதுங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவினுடைய 5ஆம் பார்வை
பார்க்குறது உங்களுடைய ராசியை தான். அப்போ எப்படி இருப்பீங்க? வேறு லெவலில். அதாவது எப்பயுமே வந்து இந்த கோவம், துடிப்பு, வேகம் இதெல்லாம் வந்து பேசி ஜெயிக்க முடியாதுப்பா, கடு கடு கடுன்னு வார்த்தை அள்ளி கொட்டிடுவாங்கப்பான்ற அளவுக்கு உங்களை பற்றின ஒரு பேர் மட்டும் இருக்கும். வெளியில் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நேர்மையாக இருக்கவங்க, உண்மையாக இருக்கவங்க கோவம் அதிகமாக படுவாங்க. அது யாருக்குமே தெரியாது. அவங்ககிட்ட மனசில் எதையும் வச்சுக்க தெரியாது. படப்படன்னு வெடிச்சிருவாங்கன்ற மாதிரி தேலி எப்போ கொட்டுன்றதே தெரியாது. ஏன்னா நான் உண்மையாக இருக்கேன், என்னை மாதிரியே எல்லோரும் இருக்கணும்னு எதிர்பார்க்குறது அங்கே தான் பஞ்சாயத்து ஆரம்பம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ பொதுவாகவே வந்து மனசுக்குள்ளே சில விஷயங்கள் இருக்குல்ல, இவங்க எல்லாருக்கும் ஒரு ஓவர் திங்கிங், இவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, அவங்கள பற்றி என்ன நினைப்பாங்க நம்மளை பற்றி அப்படின்ற மாதிரி ஒரு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுமே இவங்க தான். சுற்றி முற்றி ஓவராலாக பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன், எதிரி வெளியிலேருந்தெல்லாம் வர வேணாம். இவங்களுக்கு எதிரி இவங்களோட வார்த்தைகளும் இவங்களுடைய மனம் மட்டுமே, வேறு எதுவுமே கிடையாது. கத்தி எடுத்து குத்தி கிழிச்சு ரத்தம்லாம் வர வைக்க வேணாம். தன்னோட மனம் ஒன்றே போதும். இவங்கள மாதிரி குற்றுணர்ச்சிக்கு ஆளாகக்கூடிய ஆளும் கிடையாது, இவங்கள மாதிரியான ஒரு திணக்கமான ஆளும் கிடையாதுன்னு 2 விதமாகவும் எடுத்துக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. பொதுவாக வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய ராசியை பார்க்க இருக்கிறதே ஜாக்பாட் சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வருங்க. என்ன மாற்றம்? நான் வந்து இன்னைக்கு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன்ப்பா, ஒரு சிஇஓ அளவுக்கு இல்லை, நான் வந்து மேனேஜராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் அடுத்த கட்டமாக நகரதுக்கான அமைப்பு அப்படிங்கிறத முயற்சி எடுத்தால் நிச்சயமாக நடக்கிறதுக்கான பிராப்தி அப்படிங்கிறது இருக்கும். நிறைய பேருக்கு வண்டி வாகனங்கள் அப்படிங்கிறது மாற்றி ஆகணும், எனக்கு புது வண்டி வாங்கணும், இந்த வண்டி பெருசு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது, எப்பப்பா செலவு வச்சுட்டே இருக்குது, இதை மாற்றணும்னு நினச்சாங்கன்னா நிச்சயமாக அந்த மாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அடுத்த கட்ட நகர்வுன்னு இருக்கிறதுல ஒரு சின்ன ஒரு இடத்துல கம்பெனியில் வேலைக்கு போயிட்டுருக்கான், அவன் திட்டுறதா அவனுக்கு என்ன தெரியும், இத்தனை பேர் வச்சு வேலை வாங்கினேன், எனக்கு சூப்பர்வைஸ் பண்ண அளவுக்கு எனக்கு தெரியாதா, ஏன் நான் ஒரு ஆஃபீஸை உருவாக்கூடாது, அந்த மாதிரி ஆஃபீஸ் போகிற அளவுக்கு உங்களோட வாழ்க்கை வாழ்வாதாரம் உயரக்கூடிய நிலை இருக்குங்க. ஒன்று என்ன அப்படின்னா, இந்த சனிச்சந்திரனுடைய பார்வை சேர்க்கைன்னு நம்ம சொல்லுவோம் பொதுவாகவே. ஸோ இந்த சனி நிலையாக இருக்கட்டும், குருவினுடைய பார்வை, ஒரு பக்கம் பலமான கிரகங்கள் 2மே பார்க்குதுங்க. அப்போ ஓவராலாக பார்க்கும்போது உங்கள் மனம் தெளிவாக இருந்தால் நீங்கள் என்ன நினச்சாலும் அது சக்ஸஸ் தான், அது எதுவும் மாற்றம் இல்லை. ஆனால் மனசில் மட்டும் நினச்சிக்கோங்க, வாயை திறந்து வெளியில் சொல்லாதீங்க. நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லைடா நான் நாளைக்கு பணம் வந்துடும், அந்த பணத்தை வச்சு இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன்ற உங்களோட பிளானிங்ஸு, இல்லை நான் கால்குலேட் பண்ணிவிட்டேன், நாளைக்கு பணம் வந்துடும், இதை முடிச்சிடலாம், அடுத்த என்னோடய ப்ராஜெக்ட் வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஐடியாஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை யாருக்கிட்டையாவது, அதுவும் பர்டிகுலராக பார்க்கும்போது உங்களை சுற்றி இருக்க நட்பாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், ஏன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் அவங்களுக்குள்ளே கூட ஷேர் பண்ணிக்கக்கூடாது. அப்படி ஷேர் பண்ணிங்கன்னா அந்த காரியம், எடுத்த காரியம் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்கள் கொஞ்சம் இந்த டைம் பீரியடில் மட்டும் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காத மாதிரி கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயுமே அடுத்த நொடி நிச்சயம் இல்லாத நிலை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சீக்ரெட்ஸ் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 8ஆம் பாவம் மறைவு ஸ்தானம். ஸோ உங்கள்கிட்ட ரகசியங்கள் உண்மையிலே உங்களுக்குள்ளேயே 1000 விஷயம் ரகசியங்கள் உங்கள் மனசில் இருக்கும். ஸோ இன்னும் ஒரே ஒரு கவலை இருக்கும் தெரியுங்களா, எல்லா இடத்துலையும் நான் அன்பு கொடுக்குறேன், பட் எனக்கு அன்பு கொடுக்க யாருமே இல்லைன்ற ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுடைய அன்பை புரிஞ்சுக்காதவங்க இந்த டைம் பீரியடில் புரிஞ்சுப்பாங்க. ஸோ அன்பாக இருப்போம், அந்த அனாவசியமாக வந்து வார்த்தைகளை மட்டும் விட்டுறாமல் இருக்கிற உறவை அழகாக சேகரிக்க, எப்படி ஒரு குருவி கூடு கட்டினா ரொம்ப அழகாக வந்து பாதுகாக்கிற மாதிரி உங்களுடைய சொந்தங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப வளமாக இருக்கும். ஏன்னா சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது எங்கெல்லாம் போடுறீங்களோ அங்கெல்லாம் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதில் பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த டைம் ஆஃப் பீரியடில் இந்த வீடியோ எப்போ வேணால் பாருங்கள். நிச்சயமாக பல பேருக்கு வந்து காலில் அடிபடக்கூடிய சூழ்நிலைக்கும், வண்டியில் போனாங்க டக்குன்னு விழுந்த இடறச்சு ரத்த காயம்பட்டுச்சு அப்படின்னு எத்தனை பேருக்கு ஆச்சு அப்படிங்கிறதையும், ஒரு மெடிக்கலில் போயிட்டு ஒரு சின்ன கட்டாவது போட்டேன் அப்படிங்கிற நிலை இருந்திருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, ஒரு காவல் தெய்வ வழிபாடுக்கு போய் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு காவல் தெய்வம் இருக்கும், போய் கும்பிட்டுட்டு உங்களோட பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, சரியாக போயிடும்.